ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. புகை ஜனப்பின் ஆராதனை நிறைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் இப்பொழுதும் சங்கீத தியானத்துக்கு நேராய் கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமேன். கடந்த நாட்களாக நாம் 119ஆம் சங்கீதத்தை நாம் இந்த நாட்களில் வாசித்துக் கொண்டு வருகிறோம். முழு வேதாகமத்தினுடைய பெரிய அதிகாரம் என்றும் சொல்லப்படுகிறது. 119ஆம் சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு பகுதி வசனங்களுக்குள்ளும் நியாய தீர்ப்பை குறித்து ஒரு சில வசனங்கள் வெளிப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். சங்கீதங்கள் யார் எழுதியிருக்கிறார்கள், எந்த சூழ்நிலைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற 100 சங்கீதங்கள் உண்டு. 50 சங்கீதங்களுக்கு பெயர் சொல்லப்படாத சங்கீதங்களும் உண்டு. அதிலே 119ஆம் சங்கீதம் ஒருவேளை தாவீதும் எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். இந்த நாளில கூட நாம் அப்படியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வேத வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 81ஆம் வசனத்திலிருந்து 88ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. புகையிலுள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகளை எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொன்னது போல ஒவ்வொரு பகுதி வசனங்களுக்குள்ளும் இந்த 119ஆம் சங்கீதத்துல அகர வரிசையில் எழுதப்பட்ட எபிரேய எழுத்துக்களை நாம் பார்க்க முடியும். அது போல ஒவ்வொரு பகுதிகளிலும் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு வசனமாவது அந்த இடத்துல இருக்கும் நிச்சயமாய். 81ஆம் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிப்பு அப்படி என்றால் தேவனுடைய பூரண கிருபை. அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு கிருபை இரக்கம். ஆமென். ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதாமே. ஒவ்வொரு நாளும் நம்மை தேவன் ரட்சித்து கொண்டு இருக்கிறார். எல்லா போராட்டங்களிலிருந்தும், வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, எல்லாவற்றிலும் இருந்து தேவன் விடுவித்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. அல்லேலூயா. ஆத்துமா தவிக்கிறது அப்படி என்றால் இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான ஆத்துமா தேவ சமூகத்திலே போகிறதுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களுடைய உள்ளான ஆத்துமா என்ன பண்ணுமோ, இந்த சரீரத்தை விட்டு வெளியே வரும்பொழுது பயங்கரமான ஒரு தவிப்பு இருக்குமா, அதனால பார்க்கவே முடியாது. மரண தருவாயில் இருக்கிற ஒரு மனுஷர்களுக்குள்ளேயும் அந்த ஆத்துமாவும் இந்த ஆவியும் சரீரத்தை விட்டு வெளியே வருகிறதை நம்மளால பார்க்கவே முடியாது. இது பயங்கரமான ஒரு வேதனையான ஒரு காரியம். இங்க இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிற அருமையான தேவ மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது உம்முடைய ரட்சிப்புக்கு என்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது, தவிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. ரட்சிப்புக்கு தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், காத்து இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையான தேவனை நேசித்து அவருடைய வழிகளை நடக்கிற அவர்களுடைய ஒவ்வொரு ஆத்துமாவும் அவருடைய வருகைக்கென்று காத்திருக்குமா. மரணத்துக்கு பிறகு அவர்கள் தேவ சமூகத்திலே போய் சேரும்படியாக அவர்களுடைய ஆத்துமா என்ன பண்ணுமா, காத்து கொண்டிருக்குமா. அல்லேலூயா. அது சீக்கிரமாய் வரப்போகிறார் தேவன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமை பொருந்தினவராய் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கேற்ற அடையாளங்களும் வேதாமத்துல சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமான வசனங்களும் நிறைவேறி கொண்டு வருகிற காலங்களில நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்களே. 82ஆம் வசனத்துல எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. அதாவது பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை நம்ம ஆதியிலே ஆண்டவர் நம்மை தேடி தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவர் அனுப்பி இருப்பார். அந்த வசனங்கள் அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதிகமாய் காத்து கொண்டு இருப்போம். அந்த
காத்திருக்கிறதல் காலப்போக்கில் என்னவாய் மாறி போய்விடும். அந்த கண்கள் பூத்து போகத்தக்கதான ஒரு காரியம் எப்பொழுதும் நிறைவேறும். அப்ப அந்த வசனம், இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதுக்கு ஒருவேளை காலங்கள் செல்லலாம். ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிற காலங்களே அது நிறைவேறும். ஆனாலும் நம்ம எப்படி இருப்போமோ அதுக்காக தவித்து கொண்டிருப்போமா, எப்பொழுது அந்த வார்த்தைகள் நிறைவேறும் அப்படி என்று நம்ம காத்திருப்போமா. வேத வசனத்துல பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம் 40ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த வசனம் சங்கீதம் 119ஆம் அதிகாரத்திலே 82ஆம் வசனத்துல எப்பொழுது என்னை தேற்றுவீர். அல்லேலூயா. நீங்க சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும், எப்பொழுது என்னை தேற்றுவீர். உங்க வாக்கின் மேல நான் என்னுடைய கண்கள் காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்து போகிறதே அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டுக்காய் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறவனுடைய ஆத்துமா வியாகுலங்களே நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாய். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. அப்ப அப்படி காத்திருக்கும் பொழுது அதை எதற்கு ஒப்பனையாக 83ஆம் வசனத்துல பார்க்கிறோம். புகையில் உள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். ஆமென். ஆனாலும் எத்தனை போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஆண்டவரே, ஒருவேளை ஒரு புகையில் உள்ள ஒரு துருத்தி, துருத்தி என்றால் ஒரு பாத்திரம், ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் உம்முடைய பிரமாணங்களை நீர் என்னோடு கூட ஆண்டவரே நீ செய்திருக்கிற உடன்படிக்கை, உம்முடைய வார்த்தைகளை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயத்திற்கு செய்வீர். அல்லேலூயா. பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த காரியங்களுக்காக ரொம்ப காத்திருப்போம். ஆண்டவரே, என்னைக்கு எங்களுக்காக நீங்க நியாயம் செய்ய போறீங்க, என்றைக்கு எங்களுக்கு நீங்க நியாயம் செய்ய போறீங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோமா, காத்து கொண்டிருக்கோமா. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் எழுந்த விசேஷத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அங்கே முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது சில சம்பவங்கள் நடக்கும். 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது வெளிப்படுத்தல் எழுந்த விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்களாம். பாத்தீங்களா, அங்கே ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து அந்த ஆத்துமாக்கள், இளைப்பாறுதல் உள்ள அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய சமூகத்துல இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். அவர்கள் பாருங்க, இரத்த சாட்சியை மரித்த இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய சமூகத்துல கேக்குறாங்க, எப்ப எங்களுக்கு நீங்க நியாயம் செய்வீங்க, எப்ப நீங்க பழி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கிற அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் நான் குறித்திருக்கிறவர்கள் என்ன பண்ணணும், பரலோகத்துக்கு வரணும், இன்னும் ரத்த சாட்சியை மறிக்க வேண்டியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், அதனால நீங்க இன்னும் இளைப்பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம மேற்கொண்டு பார்க்கணும். நமக்கு நேரம் இல்லை பிரியமானவர்களே. நம்ம இங்க பார்க்கும் பொழுது இங்கேயும் இந்த சங்கீதம் 119ஆம் அதிகாரத்திலே 84ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அது அடியேனுடைய நாட்கள் ஏமாத்திரம். இப்ப நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியல, அதுக்குள்ள என்ன வேதனைப்படுத்தின, என்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு நீங்க எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர். அல்லேலூயா. உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை விதமாய் சொல்லப்படுகிறது, நீர் என்னை பாதுகாக்கிற தேவன், நீர் என்னை சுற்றொரு வேலி அடைத்து இருக்கிறது. ஆனாலும் இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக எனக்கு என்ன பண்றாங்க என் விரோதிகள், குழி வெட்டி கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோடு கூட எழுதுகிற அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் உண்மையா இருக்கிறது, அநியாயமா என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். தாவீது ஒரு இடத்துல இது சொல்லுவார், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். எதுக்காக அவங்க எனக்கு விரோதமா எழும்பினாங்கன்னே எனக்கு தெரியல, எது நிமித்தமா எனக்கு விரோதமா இவர்கள் இப்படி எழும்பி கிரியை செய்கிறார்கள் என்று கூட எனக்கு தெரியல. அதை ஆராய்ந்து பார்க்க கூட முடியவில்லை. ஆண்டவர் எப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறேன் சொல்லி மிக வேதனையோடு கூட இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்மளும் அந்த சூழ்நிலைகள் ஒருவேளை இருக்கலாம். பிரியமானவர்களே, அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் தரும், எனக்கு உதவி செய்யுங்க. அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. அல்லேலூயா. நமக்கு விரோதமா எழும்புகிறவர் நம்முடைய
ஜீவனை எடுக்கத்தக்கதான போராட்டங்களுக்கு தான் கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் சற்றே தப்பிச்சு வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்பினது. அது வேடன் அப்படின்றாலே அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுடைய ஷார்ப்பா இருக்கும் அவங்களுடைய எல்லாமே. குறி வைப்பார்களானால் அது கரெக்டா அந்த குருவி அதை அடிச்சுட்டு தான் அது வந்து பாருங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட அந்த காரியங்கள் கூட ஒருவேளை அப்படி அந்த மாதிரியான ஒரு கண்ணிகளில் இருந்து ஒருவேளை சில குருவிகள் தப்பி இருக்கிறது போல. ஆண்டவரே, அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஆமென். அல்லேலூயா. கிருபையின்படி என்னை ஒரு உயிர்ப்பியுங்க. கிருபை தகுதி இல்லாத மனுஷர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய இரக்கம். ஆமென். உம்முடைய கிருபையின் படிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து. அல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற ஒரு ஆத்துமா தான் எழுதிப்பட்டிருக்கு. சோர்ந்து போயிருக்கிறேன். நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எப்பொழுது நீங்க எனக்கு நியாயத்தீர்ப்பு செய்வீர் என்று நான் காத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே, என்னை உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பிக்கும் பொழுது நான் என்ன பண்ண உங்களுடைய வாக்கின் சாட்சியை காத்து. அற்புதமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நிச்சயமான ஒரு வார்த்தை. தேவன் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அற்புதமான வார்த்தைகளை நாம் இந்த நாட்களை தியானித்து இருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நாம் கடந்து வருவோமானால் அப்ப நிச்சயமா நமக்கு ஒரு நாட்களை நியமித்து வைத்திருக்கிறார் நியாயத்திற்காக. நாம் ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே, நீதியின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, சர்வலோக நியாயாதிபதியே, சேனைகளின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாளிலே இந்த குவைத்திணைப்பின் ஆராதனை கொண்டு வந்த உம்முடைய கிருபை இரக்கம் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம். வார்த்தையின் மூலமா எங்களோட பேசினவர் ஒவ்வொரு காரியங்களுக்காய் நன்றி. உடைய வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பித்ததற்காக நன்றி. ஆமாண்டவரே, பரலோகத்திலேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரை நடந்து கொண்டு இருக்கிறதப்பா தகப்பனே. அவர்களும் ரத்த சாட்சியை மறித்த ஆத்துமாக்கள் இப்படி 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் இப்படி கேட்கிறார்களே ஆண்டவரே. தகப்பனே, உடைய நியாயத்தீர்ப்புக்காக நம்ம காத்திருக்கு. உடைய கிரியைகள் வெளியரங்கமாய் மாறும்படியாக கூட உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஐயா. தொடர்ந்து வழி நடத்தணும். துதிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது உடைய கிருபையை. தகப்பன் தொடர்ந்து வழி நடத்துவீராக. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கு செலுத்துகிறோம். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் அப்படியே தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் நடுவிலே வாசம் அணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். துயாதி துயவரே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா. உடைய குருவைக்காக நன்றி. உடைய இரக்கத்துக்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரிகாரியே உம்மை துதிக்கிறோம். போதுமானவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவனே சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா. தாவீதுக்கு அருளின அந்த கிருபைகளை நிச்சயமா எங்களுக்கும் நீர் ஆண்டவரை அருளுகிற தேவன். தாவீதோடு கூட அந்த கிருபை எங்களையும் ஆண்டவரை வழிநடத்துகிறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது
தேடி வந்த கிருபை தோல்வியான நேரம் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. கிருபை நிறைந்தவரே, உமை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துயாதி தூயவரே, ராஜாதி ராஜாவே, உமை துதிக்கிறோம் ஐயா. சர்வலோக நியாயாதிபதியே, உமை துதிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றியோடு கூட உமை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உமை துதிக்கிறோம் ராஜா. வல்லமையுள்ளவரே, மகிமையுள்ளவரே, உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ பெரியவர், நீ சர்வலோக நியாயாதிபதி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே, உமை துதிக்கிறோம் ராஜாவே. சீக்கிரமாய் வரப்போகிற எங்கள் தெய்வமே, உமை துதிக்கிறோம் 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 ராஜா. மகிமையே, உமை துதிக்கிறோம். ஓ நீ நல்லவர் 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 நல்லவர். யெகோவா ஈரே, உமை துதிக்கிறோம். ஓ எங்கள் நன்றி அப்பா, உமை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் நன்றி பலிகளை உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே ராஜா. நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான
உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசயா மாணவரை, அதிலும் மேலானவரை. அதிசய மாணவரை, அதிலும் மேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த துயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த துயரங்களில், ஆறுதல் தேறுதல் அளித்திட்டார் மாறாத இயேசுவுக்கானந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கானந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. நின் கிருபையா கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். நின் கிருபையா கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. ஆனந்தமே பரமானந்தமே, அன்னலை அண்டினோர்க்கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, அன்னலை அண்டினோர்க்கானந்தமே. அல்லேலூயா உமக்கல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கல்லேலூயா. அல்லேலூயா உமக்கல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. ஹல்லேலூயா. தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. சீக்கிரமாய் வரப்போகிற எங்கள் ராஜாவே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உடைய நாமத்தை பிரசாப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும்
இறங்கி வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொன்ன தேவனப்பா. தெய்வமே உமை துதிக்கிறோம். சர்வலோக நியாயாதிபதியே உமை துதிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருகிற தெய்வம் அப்பா. தெய்வமே உமை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லமையுள்ளவரே உமை துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வமே உமை துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உமை துதிக்கிறோம். போதுமானவரே உமை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். எல்லா நாமத்துக்கும் மேலாகும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. கர்த்தரே நீ தெய்வம். நீ பெரியவர் 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 பெரியவர். பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஹalleluya. என் மனவாளா இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பேன், இன்றைக்கு உம்மில் சேர்வேன். என் மனவாளா இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பேன், இன்றைக்கு உம்மில் சேர்வேன். ஏக்கம் கொண்டேன் உம்மை காண, தீவிரமாய் வாரும் என் மனதை சேரும். எங்க குல தெய்வமே என் இயேசுராஜா, என் இயேசுராஜா. என் மனவாளா இயேசு மகராஜா, இப்பொழுது உம்மை காண்பேன், இன்றைக்கு உம்மில் சேர்வேன். என் மனவாளா இயேசு மகராஜா, இப்பொழுது உம்மை காண்பேன், இன்றைக்கு உம்மில் சேர்வேன். மகிமையின் ராஜனை மனதார துதிப்பேன், மன்னித்து விட்டவர்க்கு மறுஜன்மம் எடுப்பேன். துதித்து ஆர்ப்பரித்து தூயவனை போற்றுவேன், தூயவனை போற்றுவேன். என் மனவாளா இயேசு மகராஜா, இப்பொழுது உம்மை காண்பேன், இன்றைக்கு உம்மில் சேர்வேன். ஓ ஹல்லேலூயா. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உன்னை தொழுதிடுவே,
ஆயுள் முடியும் வரை உண்மை தொழுதிடுவே. நன்றி அப்பா. மட்டுமாய் கூட உண்மை ஆராதிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அடியாளுக்கு நீ பாராட்டின இரக்கத்துக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை முன்குறித்த உம்முடைய மகிமையான கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அடியாளோடு கூட ஆண்டவரே இந்த குவைத் இணைப்பின் ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பமாய் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு சாட்சியாய் நிறுத்த வருகை சமீபமாய் இருக்கப்பா. நாங்கள் எல்லாரும் உமக்கென்று ஆயத்தமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் ஊழியங்களோடு கூட அருமையான மஞ்சளாமா கூட தகப்பனோடு கூட இந்த குடும்பத்தாரோடு கூட அப்பா இன்டர்நெட்ல கொண்டு செல்லுகிற காஸ்பல் டிவியின் ஊழியங்களோடு கூட தகப்பனே எபி அண்ணனுக்காக செலாஸ்டுக்காக நன்றி. ஒவ்வொரு லீடர்ஸ்களுக்காக மனதாரோமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஊழியம் வருகை மட்டுமாய் கூட உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்க வார்த்தை சொல்ல அப்பா நீங்க தொடர்ந்து உங்களுடைய கிருபையும்படியே நீங்க நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you மா. Praise Lord மா. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியாக நாளிலும் கூட சங்கீத தியானம் செய்து புதிய ஆராதனை நடத்தினவர்கள் இந்தியா தேசத்திலிருந்து மணவாட்டி தீர்க்கதரிசன தேவ சபையினுடைய ஸ்தாபகராயிருக்கிற அன்பு சகோதரி ரெவரண்ட் கிருஷ்ணநாதபதி அவர்கள் கர்த்தர் தாமே சகோதரியும் அவர்கள் கர்த்தருக்காய் செய்து வருகிற உன்னதமான பணிகளிலும் தேவனுடன் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக தொடர்ந்து நாம் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இடைப்படும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம்